மங்கையே அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் 200 வருஷத்துக்கு உட்பட்ட சமாச்சாரம் ஒன்று பார்த்தோம். பாஸ்கர் ராயர்ன்ற ஒரு மகான், அம்பாளுடைய பூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர், காசியில் போய் பண்டிதர்கள் மத்தியில் பேசும்போது இதுவரை யாரும் செய்யாத, இனியும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை பண்ணார். இப்போ இந்த எபிசோட்லேயும் 150 வருஷத்துக்கு உட்பட்ட சமாச்சாரம் தான் இது. பள்ளிக்கூடம் போகாதவர் ஈஸ்வரனுடைய முருகருடைய அனுகிரகத்தினால ஒரு பெரிய சித்தராக மாறி மக்களுக்கு நிறைய நன்மைகளை பண்ணார், ஏராளமான அற்புதங்களை பண்ணார். அவர் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். பக்தர்களெல்லாம் வள்ளலார் வள்ளலார்னு அவரை போற்றி புகழ்ந்தார். அப்படிப்பட்ட வள்ளலார் அவருடைய பெயரும் புகழும் என்றைக்கும் மறையாது, நிரந்தரமானது அப்படின்னு மகாபெரிவாலே பாராட்டியிருக்கா. அப்படிப்பட்ட வள்ளலார் பண்ண அதிசயங்கள் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ராமலிங்க அடிகள் தன்னுடைய உடம்போட இந்த நாட்டில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். சிதம்பரம் பக்கத்தில் இருந்த மருதூர் அப்படிங்கிற ஊரில் ராமையா சின்னம்மைங்கிற தம்பதிகள். அந்த தம்பதிகளுக்கு 5 குழந்தைகள். பெரியவர் சபாபதினு பேர், அடுத்தவர் பரசுராமன், அடுத்தது பெண் உண்ணாமலைன்னு பேர், அதுக்கு அடுத்ததும் பெண் சுந்தரம்மாள்னு பேர். இவர்களுக்கு 5ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. 1823ஆம் வருஷம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் அப்படின்னு பெயர் வச்சா. அந்த ராமலிங்கம் பிறந்த 6 மாதத்தில் அவர் தந்தை காலமாயிட்டார். அதனால் தாயார் என்ன பண்ணால், இவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் நல்லபடியாக அமையணுங்கிறதுக்கோசரம் உறவினர்கள் இருந்ததுனால சென்னைக்கு வந்துட்டான் அந்த அம்பாள். சென்னைக்கு வந்து இந்த குழந்தைகளை வளர்த்துருந்தா. குழந்தைன்னா எல்லாருமே அநேகமாக பெரியவாள் இருந்தால், ராமலிங்கம் ஒருத்தர் தான் சின்னவர். இன்னும் அந்த குடும்பத்தையே காப்பாற்றினது சபாபதி தான், பெரியவர் தான். சபாபதி காஞ்சிபுரத்தில் இருந்த மகாவித்வான், அவர் பேர் சபாபதி. அவர்கிட்ட படித்தார், பாடம் படித்தார். படிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இவர் உபன்யாசத்தில் ரொம்ப விற்பனராக இருந்தார். நம்ம வாரியார் சுவாமிகள் மாதிரி அந்த காலத்தில் பேரோடும் புகழோடு இருந்தார் சபாபதி. நிறையா உபன்யாசம்லாம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், அவரே தன்னுடைய தம்பி ராமலிங்கத்துக்கு கல்வியெல்லாம் கற்பித்தார். அது போராதுன்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சு அவர் படித்த அதே மகாவித்வான் சபாபதிக்கிட்ட அனுப்பிச்சு ராமலிங்கத்தை படிக்க வச்சார். இந்த சபாபதிங்கிற மகாவித்வானை பற்றி தமிழ் தாத்தா ஊவேசா கூட அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். அவர் திருக்குறளுக்கு பரிமேலகர் உரையோட பதிப்பிச்சு கொடுத்துருக்கார். அந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஊவேசாவே பாராட்டியிருக்கார். அப்படிப்பட்ட பெரிய மகா வித்வான் அவர் சபாபதிங்கிற தமிழ் பண்டிதர். என்ன காரணமோ தெரியல, ராமலிங்க அடிகளார் கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு சென்னைக்கே திரும்பி வந்துட்டார். சென்னைக்கு வந்த அவர் ஒரு நாள் கந்தக்கோட்டம் போகிறார். கந்தக்கோட்டத்தில் போய் முருகனை பார்க்குறார். பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு, அதெல்லாம் அந்த அவருடைய அந்த முற்பிறவியின் காரணமாக ஏற்படக்கூடாது. முருகர்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது. முருகர் அவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டார். அதனால் அந்த சின்ன வயசுலேயே அவர் பாடலாம் பாட ஆரம்பிச்சிட்டார், எழுத ஆரம்பிச்சிட்டார். பள்ளிக்கூடம் போகாத அவர் எழுத்து முத்தாக இருக்கும். சிவமயம் ராமலிங்கம் அப்படின்னு எழுதியிருப்பார் கையெழுத்து போட்டு. அந்த அளவுக்கு முருகர் அருள்னால நிறைய பாடல்கள் பாட ஆரம்பித்தார். சின்ன வயசு. எப்பவும் கோவில்னு சுற்றின்னு இருந்தார். அதனால் அண்ணன் சபாபதிக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. ஒரு நாள் கூப்பிட்டு கண்டிச்சிட்டார். நீ வீடும் தங்கிறதில்ல, பள்ளிக்கூடமும் போகிறதில்ல, கோவிலாக சுற்றின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டித்தாலும் ராமலிங்கம் மனசு மாறலை. அவர் அண்ணா அப்படி சொல்லியும் கோவில் தான் கத்தின்னு இருந்தார், கோவிலாக போயின்னு இருந்தார். அதனால் ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் மனைவிக்கிட்ட சொல்லி அவரை கண்டிக்க சொன்னார். அவருக்கும் அண்ணி மேலே ரொம்ப பாசம். ஆனால் அந்த அம்மா சொன்னதை அவர் கேட்டுட்டார். சரி, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன் அப்படின்னார்.
அதனால் ராமலிங்கத்துக்கு அந்த வீட்டினுடைய மாடியை ஒதுக்கி கொடுத்துட்டா. மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை ராமலிங்கத்துக்கு ஒதுக்கி கொடுத்துட்டா. அவர் புஸ்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் உட்காந்துருப்பார். மாடியில் ரூமில் இருப்பார். ரூமில் எப்போவும் முருகரை தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். சாப்பிட்றதுக்கு தான் கீழே வருவார், மீதி நேரம்லாம் அங்கே முருகனுடைய தியானம்தான். இப்படியே கடுமையாக அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு நாளைக்கு அங்கே ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருந்தது அறையில். அந்த கண்ணாடியில் சுப்பிரமணியர் அப்படியே காட்சி கொடுத்தார் அவருக்கு. அதை பார்த்து சிலித்து போயிட்டார் ராமலிங்கம். நேரடியாக அவரை பார்த்ததுனால அவருக்கு தன்னால் அந்த சக்தி வர ஆரம்பிச்சுடுத்து. ராமலிங்கத்துக்கு அவர் அறியாமலேயே அவருக்கு சக்திகள் வர ஆரம்பிச்சுடுத்து. ஆனால் அதை எதுவும் வெளியில் காட்டுக்கல அப்போ அந்த வயசில். இப்படி இருந்துன்ற போது அவருடைய அண்ணன் சபாபதிக்கு ஒரு நாள் உடம்பு முடியாமல் ஆகிடுது. அவர் உபன்யாசம்லாம் போய் பண்ணுவார். அதை வச்சு தான் குடும்பத்தையே நடத்தின்னு இருந்தார். இந்த புராண உபன்யாசம் பண்ணக்கூடியவர் அவர். ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு ஒத்துட்டார், அன்றைக்கி போக முடியல, உடம்புக்கு வந்துடுது. அதனால் தம்பி ராமலிங்கத்தை கூப்பிட்டு கணீர்னு அழகாக பாடுவார்னு தெரியும், நீ போய் நான் உபன்யாசத்துக்கு ஒத்துன்ற இடத்துல போய் ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு இன்னொரு நாள் நான் உபன்யாசம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுன்னு சொல்லி அனுப்புகிறார். ராமலிங்கம் அந்த இடத்துக்கு போகிறார். போய் பார்த்தா பிரம்மாண்டமான ஜனம், ஏராளமான ஜனம் குழுமி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அவர் வாரியார் மாதிரி உபன்யாசம் பண்ணக்கூடியவர். ஜனங்கள்லாம் காத்துட்டுருக்கு அவருக்கோசரம். சின்ன வயசில் இருக்கிற ராமலிங்கம் கடகடன்னு மேடையில் ஏறினார், உட்காந்தார். அவர் பாட்டுக்கு கடகடன்னு பாடலாக பாட ஆரம்பிச்சிட்டார். 4-5 பாட்டு பாடிட்டார். எல்லாம் முருகர் அனுகிரகம் தான். அந்த பாட்டை கேட்ட உடனே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப திருப்தி இல்லை, ரொம்ப ஆர்வாரம் பண்ண ஆரம்பித்தா. அதோட உடலை உபன்யாசம் பண்ணுன்னு அவரையே எல்லோரும் வற்புறுத்த ஆரம்பித்தா. சின்ன வயசு தான் அவருக்கு. ஆனாலும் அவர் பாட்டுக்கு கடன்னு மடத்தண்டை வெள்ளை மாதிரி உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார். பண்ணிகிட்டே இருக்கார். அது ராத்திரி ஆகிடுது. ராத்திரி தான் உபன்யாசம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட நடுநிசி ஆகிடுது. ஜனங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஆச்சரியம், வியப்பு, ரொம்ப பாராட்டினாவ. இதை பண்ணிட்டு வந்தபோது அவருக்கு வயசு 9. தொடர்ந்து அவர் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது, பாடல் பாடுறது இப்படியே பண்ணியிருந்தார். அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார், அவர் இருந்த வீட்டிலேருந்து திருவொத்தூருக்கு நடந்தே போவார். தினசரி நடந்து போய் ஈஸ்வர அம்பாளை போய் அங்கே தியானம் பண்ணிட்டு வருவார். மணிக்கணக்காக திருவொத்தூர் கோவிலேருந்து தியானம் பண்ணுவார், வருவார். இப்படி நாட்கள் ஓடிண்டே இருந்தது. அவருக்கு வயசு ஆகிட்டே இருந்தது. ராமலிங்க அடிகளுக்கு 27 வயசான உடனே உறவினர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அவரும் ஒத்துண்டார். அவருடைய அக்கா உண்ணாமலையனுடைய மகள் தனகோட்டின்னு பேர், அந்த பொண்ணை அவருக்கு விவாகம் பண்ணி வச்சா. விவாகம் பண்ணிட்டு கிரகஸ்தர் ஆனார். கிரகஸ்தர் ஆகிட்டாலும் அவருடைய மனசு ஃபுல்லாக தெய்வத்தினுடைய ஈடுபாட்டோடு இருந்தது. ஈஸ்வரனை பற்றியும் சுப்பிரமணியரை பற்றியும் முருகரையும் நினச்சி அதிலே இருந்து பாடலே பாண்டு அப்படியே இருந்தார். அவர் என்ன பண்ணார், சென்னையிலேருந்து ஒரு நாள் அப்படியே அவர் க்ஷேத்ராடனம் கோவிலாக பார்த்துட்டே போகிறதுன்னு போனார். அப்படி போகும்போது சிதம்பரத்தை போய் சேர்ந்தார். சிதம்பரத்தில் அவர் இருக்கும்போது பக்கத்தில் கருங்குழின்னு ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த மணியும் திருவேங்கடம்னு பேர், அந்த தம்பதிகள் சிதம்பரம் வந்திருந்தா. அவள் அநேகமாக இவருக்கு குடும்ப நண்பர்கள். ராமலிங்க அடிகளாரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க. ஏன்னா ராமலிங்க அடிகளார் அப்போ எப்படி இருக்க ஆரம்பித்தாருன்னா, பளிர்னு நெத்தியில் விபூதி பளிச்சுன்னு வெள்ளை ஆடை தான் அணிஞ்சுட்டு இருந்தார். அவரை பார்த்தாலே எல்லாருக்குமே கையெழுத்து கும்பிடணுன்னு தோணும். அந்த அளவுக்கு வணங்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த தேஜஸோடு இருப்பார். அதனால் ராமலிங்கத்தை என்ன பண்ணார், அவர் திருவேங்கடம் நீங்கள் கருங்குழிக்கு வந்துருங்கோ, எங்களோடு இருங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டார். அவரும் சம்மதித்து போயிட்டார். கருங்குழியில் போய் இருக்கும்போது தான் அவர் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சித்து வேலையை பண்ணார். அவராக பண்ணலை, அது நடந்தது. அந்த தம்பதிகள் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு உறவினருடைய வீட்டில் ஒரு விசேஷம், ராத்திரி அந்த விசேஷம். அந்த விசேஷத்துக்கு போகிறதுக்கு அவங்க 2 பேரும் கிளம்புறா. அப்போ ராமலிங்க அடிகள்கிட்ட இரவுக்கான ஆகாரத்தை பண்ணி வச்சுட்டு நாங்கள் சாயந்தரம் கிளம்புறோம். சாயந்தரம் போயிட்டு ராத்திரி அந்த விசேஷத்தில் இருந்துட்டு நாளைக்கு கார்த்தால் நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டா. அவர் என்ன பண்ணால் ராத்திரி ஆகாரத்தை பண்ணிவிட்டு பாடல் தான் எழுதுவார் எப்போவுமே. அதனால் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மண் விளக்கு தான். மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தது. அந்த அகல் விளக்குண்டு உட்காந்துட்டு
அவர் பாட்டுக்கு பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். எழுதிகிட்டே இருந்தார் அவர் பாட்டுக்கு. எழுத 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 ராத்திரி ஆகிடுத்து, கொஞ்சம் கொஞ்சம் நடுநிசி நெருங்கி கொடுத்து. அப்போ என்ன ஆகும், அந்த எண்ணெய் தீர்ந்து போக 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 விளக்கினுடைய திரி மங்க ஆரம்பிச்சுது. அந்த காலத்திலலாம் எண்ணெயை மண் குடுவையில் வைப்பா. அப்படி அவர் பக்கத்தில் மண் குடுவை இருந்தது. அதனால் அந்த மண் குடுவையிலேருந்து எடுத்து அவர் அதில் எண்ணெய் இருக்கோ அதில் விட்டுட்டார். மண் குடுவையில் எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்காமையே அதை விட்டுட்டார். அது விட்ட உடனே பிரகாசமாக விளக்கு எரிஞ்சுட்டே இருந்தது. விடிகிற நேரத்துக்கு அவர் படுத்துன்னு தூங்கிட்டார். வெளியூர் போன அந்த தம்பதிகள் திரும்பி வந்த உடனே அந்த அம்மா ராமலிங்க அடிகளை பார்த்து கேட்ட முதல் கேள்வியே, ராத்திரி என்ன தூங்கினீங்களான்னு. அவர் இல்லை, நான் நெடுநேரம் பாடல் எழுதின்னு இருந்தேன் அப்படின்னு. உடனே அப்படியா, அப்போ விளக்குக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் எண்ணெய் விளக்கு வச்சுட்டு போனீங்களே, பக்கத்தில் எண்ணெய் வச்சுருந்தீங்களே, அதை விட்டேன், அது பாட்டுக்கு விடிய பிரகாசமாக எரிஞ்சின்னு இருந்தது அப்படின்னு. ஒன்று அந்த அம்மா ஆச்சரியமாக ஓடி வந்து அந்த மண்குடுவை எடுத்து பார்க்குறா. அது தண்ணி. நான் தண்ணியில் வச்சுட்டு போனேன், எண்ணெய் வைக்க மறந்துட்டேனே அப்படின்னு. உடனே ஆச்சரியம் அந்த தம்பதிகளுக்கு, ராமலிங்க அடிகளுக்கும். தான் ஒரு சித்தர் ஆகிட்டும், ஒரு சித்தி தனக்கு சித்திச்சொத்து அப்படிங்கிறது அப்போ தான் அவர் உணர்றார். இது அப்படியே மக்கள் மத்தியில் பரவுறது. மக்கள் எல்லாம் ராமலிங்க அடிகளால் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆரம்ப கட்டம் அங்கே கருங்குழியில் இருக்கும்போது ராமலிங்க அடிகளார் மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். மக்கள்லாம் அதை கேட்குறா. அப்போ அவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த சங்கத்தினுடைய கொள்கைகள் என்னன்னு மக்களுக்கு விளக்கி சொல்கிறார். கூட்டத்தை கூட்டி ஒரே கடவுள், அதுதான் அவர் கொள்கை. அது அத்வைதம் சொல்கிறது தான். ஒரே பரமாத்மா பல ரூபத்திலேருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். தெய்வம் ஏகம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை தான் அவர் சொல்கிறார். இறைவனை ஒளி வடிவில் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது இந்துக்கள் வீட்டில் விளக்கு இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் விளக்கு இருக்கும், ஒளி வடிவத்தில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, பூஜையில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே வாசலில் 2 பிறைன்னு இருக்கும். அந்த பிறையில் சாயந்தரம் 6 மணி ஆனால் 2 அகல் விளக்கை ஏற்றி கொண்டு போய் வச்சுட்டு வர்றது வழக்கம். அதாவது ஒளி வடிவில் வழிபடுறது வழக்கம் இப்பவும் உண்டு, கிராமங்களில் உண்டு. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டதுனால இப்போவும் பல்பை வச்சு அதில் ஏதான ஒரு இறைவன் படத்தை வைக்கிறது உண்டு. விக்னேஸ்வரரோ சுப்பிரமணியரோ அந்த மாதிரி வச்சு 6 மணி ஆனால் வாசல் லைட்டை போட்டுக்கோன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வழிபாட்டு முறை தான். அதை தான் அவரும் சொன்னார். ஜாதி மத பாகுபாடு கூடாதுன்னார். எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடியது நம்ம இந்து மதம்தான். அவர் ஜீவ இம்சை கூடாது, பலி கொடுக்கக்கூடாதுன்னார். நல்ல கொள்கை தான் அது, எல்லோரும் ஏற்றுக்க வேண்டியது. மது மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னார். அதுவும் நல்ல கொள்கை தான். ஜீவகாருண்யத்தை முக்கியமாக உபதேசம் பண்ணார். அத்தோடு அவர் சொன்னது முக்கியமானது இந்த அன்னதானம். பசித்த உயிருக்கென்று வாடணும். அதனால் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லி அதில் தீவிரமாக அவர் இருந்தார், உபதேசம் பண்ணார் மக்களுக்கு. அப்படி இருந்த சூழ்நிலையில் வள்ளலாரனுடைய இந்த உபன்யாசம்லாம் மக்கள் மத்தியில் போய் அப்படியே கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சுது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு அன்னதான தர்மசாலை அமைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம். மக்கள் மத்தியில் போய் அதுக்காக அவர் அணுகின உடனே ஜனங்கள்லாம் அவளுக்கு தாராளமாக உபகாரம் பண்ணான். வடலூர்ன்ற ஊரில் அவருக்கு நிலத்தை கொடுத்தார். அந்த வடலூரில் அவர் சமரச சுத்த சன்மார்க்க தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னதான தர்மசாலையை ஏற்படுத்தினார் மக்களுடைய உதவியோடு. மக்கள் எல்லாம் கொடுத்த பொருட்களை வச்சு அன்னதானம் பண்ண ஆரம்பித்தார். தினசரி அங்கே அன்னதானம். ஜாதி மத இன நிற பாகுபாடே கிடையாது. யார் வேணால் சாப்பிட்டு போகலாம். வள்ளலார் காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் தொடர்ந்து அந்த தர்மசாலையில் ஒரு நாளைக்கு 3 முறை அன்னதானம் நடக்கிறது. அப்படி அன்னதானம் நடந்திருந்த போது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, சமையல் வேலை பண்ணக்கூடியவங்க திடீர்னு வள்ளலார்கிட்ட நாளைக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான அரிசி மளிகை சாமான்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே வள்ளலார் என்ன பண்ணுறார், அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போகிறார். போய் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்மூடி தியானம் பண்ணிவிட்டு டக்குன்னு ஏந்து வர்றார். நாளைக்கு கார்த்தால உங்களுக்கு அன்னதானத்துக்கான பொருள்கள் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அதே மாதிரி மறுநாள் காலத்தால் பொலன்னு பொழுது முடிஞ்ச உடனே 3 மாட்டு வண்டி வந்து நிற்கிறது தர்மசாலை வாசலில். அவருடைய அடியார் ஒருத்தர் திருத்துறைன்ற ஊரை சேர்ந்தவர். அவர் அந்த 3 மாட்டு வண்டி நிறைய அரிசி, பருப்பு, மளிகை சாமான், காய்கறி எல்லாம் கொண்டு வந்து அங்கே கொடுக்குறார். அங்கே சமையல்காரர்கிட்ட சொல்கிறார், அவர் ராமலிங்க அடிகளார் கனவில் வந்தார், வந்து அன்னதானத்துக்கு பொருள் இல்லை, உடனே நீ கொண்டு வந்து கொடுனார். அதான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு கொடுத்தார். அதுலேருந்து மக்கள் அவரை வள்ளலார்னு பாராட்ட ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட மகான், பெரிய மகான் வள்ளலார். அடுத்த வாரம் வள்ளலாருடைய அற்புதங்களில் சிலவற்றை பார்ப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். வள்ளலார் இந்த லோகத்தில் வாழ்ந்த ஆண்டுகள் 51. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை கடைவெள்ளி அம்பாள் ராஜவீதி புறப்பாடு. அன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம், மாசப்பிறப்பு. 19ஆம் தேதி ஆகஸ்ட் திங்கட்கிழமை பௌர்ணமி பூஜை, தங்கரதம். மகாபிரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर